அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்று நமது மின்ஹாஜ் மாடல் ஸ்கூல் மணப்பாறை பிரான்ச்சில் குழந்தைங்களுக்கான இஸ்லாமிக் எக்ஸ்போ உடைய ப்ரோக்ராம் நடக்குது. அதனுடைய துவக்கமாக இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியின் மாணவர் பிலால் 4ஆம் வகுப்பு கராத் ஓதி இதனை ஆரம்பிப்பார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. அல்ஹம்துலில்லாஹ். கிராத் ஓதிய மாணவருக்கு நன்றி. இன்ஷா அல்லாஹ் இனிதே நமது பிள்ளைகளின் இந்த விழா ஆரம்பமாகிறது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தௌஹீத் அல்லாஹ்வின் ஒருமை. தௌஹீத் என்பது அல்லாஹ்வின் ஒருமையை உறுதிப்படுத்தும் இஸ்லாமிய கொள்கையாகும். இதன் மூலம் அல்லாஹ்வின் தன்மையும் அதிகாரமும் தொகை மற்றும் பரிசுத்தம் அனைத்தும் ஒரே என அறிக்கப்படுகின்றன. தௌஹீத் 3 முக்கியங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. தௌஹீத் ரூபியா. இத்தகைய தொழில் அல்லாஹ்வுக்கு மற்றும் உலகின் எல்லா அவர்களையும் படைப்பையும் பராமரிப்பையும் மற்றும் ஆட்சியும் கொண்டுள்ளார் என்பதை உணர்த்துகிறது. அவனை தவிர யாரும் எவரும் உரிமைகளை கொண்டிருக்க முடியாது. தௌஹீதுல் உலூஹியா. இதே தொழில் அவனை தவிர அல்லாஹ் மட்டுமே, அவனை தவிர யாரும் எவரும் உரிமைகளை கொண்டிருக்க முடியாது. தௌஹீதுல் அஸ்மால் வ சிஃபாத். இதில் அல்லாஹ்வின் பெயர்களும் பண்புகளும் தனித்துமானவை, அவருக்கு சமமாக இதுமில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், எந்த நம்பத்தில் தௌஹீத் அல்லாஹ்வின் ஒருமை நம்பிக்கையுடன் இருந்தான் அவன் அல்லாஹ்வின் இறக்கத்தை பெறுவான் என்று இப்னு மாஜாவில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். தௌஹீத் என்பது இஸ்லாமிய அடிப்படையாக இருக்கின்றது. இதன் மூலம் முஸ்லிம்கள் தங்களின் முழு உயிரையும் சத்தியம் வழிபாட்டையும் அவனை மட்டுமே வணங்க வேண்டும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. ஈதுல் அல்ஹா. ரமலானுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு இரண்டாவதாக மிகப்பெரிய பண்டிகை ஈதுல் அல்ஹா. அதுதாங்க பக்ரீத் பண்டிகை. உலக மக்கள் அனைவராலும் கொண்டாடப்படும் பண்டிகை. இந்த பக்ரீத் பண்டிகை தியாக திருநாள் என்று அழைக்கப்படுதுங்க. ஏன்னா நம்மளுடைய ஈமானை அதிகப்படுத்துகிற விதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. இப்ராஹிம் நபி அவர்களை நினைவு கூறும் விதமாக இந்நாளை ஹஜ் திருநாள்னு சொல்லப்படுதுங்க. துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாளை நம்ம பக்ரீத் செலிப்ரேட் பண்றோங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பராக இருந்தாங்க. நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அல்லாஹ்வின் அருளால நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான். பிறகு இப்ராஹிம் நபி அவர்களை சோதிக்கிற விதமாக அந்த ஆண் குழந்தையை பலி கொடுக்கணும்னு அல்லாஹ் தஆலா கட்டளை இறக்கினான். அல்லாஹ் கொடுத்த சோதனையின் முடிவில் இப்ராஹிம் நபி வெற்றி பெற்றாங்க. இன்று வரை அந்த நாள் தான் முஸ்லிம்களுக்கு மிகச்சிறப்பிற்குரிய நாளாக இருக்கு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வினால் எப்படி சோதிக்கப்பட்டாங்க? ஆனால் அவங்க அல்லாஹ்வை விட்டு விலகாமல் ஈமானில் உறுதியாக இருந்து வெற்றி பெற்றாங்க. ஆனால் நம்ம ஏதோ ஒரு சின்னதாக அல்லாஹ்வினால் சோதிக்கப்பட்டால் அல்லாஹ்வை விட்டு விரண்டோடுகிறோம். மற்றவங்களுக்காக ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச பொருளையோ இல்லை ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்தா அதை நம்ம பெரிய தியாகம்னு சொல்கிறோம், அதை பெருசாக நினைக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்காக தன்னுடைய குழந்தையை தியாகம் செய்ய தயாராக இருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது நாம் செய்ததெல்லாம் ஒரு தியாகமே இல்லை. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய தௌபிக்கு அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்களிலே தலை சிறந்த நாள் அது அப்படிங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதாங்க வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கான ஈத் பெருநாள்னு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் ரொம்பவே சிறப்பிச்சிருக்கான். மேலும் அல்லாஹ் மலக்குமார்களை நியமித்து ஒவ்வொரு மலக்குமார்களையும் பள்ளிவாசலுக்கு அனுப்பினான். பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய அந்த மலக்குமார்கள் யார் யார் பள்ளிவாசலுக்கு வேகமாக வராங்க அப்படிங்கிற பதிவுகளை செய்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜும்மா முஸ்லீம்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஒரு டைமும் அந்த நாளில் அல்லாஹ் நிர்ணயித்து வைச்சிருக்கிறான். இந்த நேரத்தில் யார் அல்லாஹ் இடத்தில் துஆ செய்கிறாங்களோ அவங்க கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ள செய்கிறான்.
இதே மாதிரி சொர்க்கவாசிகள் அல்லாஹ் பார்ப்பதற்காக அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். ஒரு நாளும் இந்த ஜும்மாவுடைய நாள் தான். எனவே இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் ரொம்பவே அல்லாஹ் ஒரு நாளும் இந்த ஜும்மாவுடைய நாள் தான். எனவே இந்த நம்ம ரொம்பவே பயன்படுத்திக்கணும். ஈமான் கொண்டவர்களை வெள்ளிக்கிழமை தொழுகை அழைக்கப்பட்டால் அல்லாஹ் நினைப்பதற்காக விரையுங்கள். வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்தால் அதுவே உங்களுக்கு நல்லது அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜும்மா தொழுகை செல்வது பருவமடைந்த ஒவ்வொருவரின் மீது கடமையாகும் என்று யார் ஜும்மா தொழுகை விடுறானோ அவனுடைய உள்ளம் இறுகி போய்விடும் அப்படின்னு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அல்லாஹ் சொன்ன எல்லா நன்மையான காரியங்களையும் நிறைவேறுவதற்காக தௌஃபீகை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபாலிஹா 4th standard. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சொற்களின் அவசியம். இஸ்லாமின் சொற்களின் அவசியம் மிக முக்கியமானவை. எனவே முஸ்லிம்கள் எப்போதும் நல்ல மற்றும் அன்பான வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நம்பிக்கை கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், என் நிலையிலும் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள். எவர் அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்புகிறார்களோ அவர் நல்லதை சொல்லட்டும் அல்லது வாய்மொழி இருக்கட்டும் என்று நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் பேசும்போது நல்ல சொற்களை பேசி அல்லாஹ்வின் அருளை பெறுவோம். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. My name is Shamira. I am studying 4th standard. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. இன்று நான் பேசப் போகும் தலைப்பு குர்ஆனில் கூறப்பட்ட அதிசயங்கள். இந்த உலகத்தில் அமைக்கப்பட்ட பழமையான அதிசயங்கள் 7 என்கிறது நாம் எல்லோருக்கும் தெரியும். அதிசயங்கள் என்னவென்று பேச ஆரம்பித்தால் பேசி முடிக்க முடியாது. சில விஷயங்களை இங்கு பேசி நினைத்தால் நன்றாக இருக்கும். முதலில் பூமி வட்டமாக இருக்கும் என்பதை நாம் நம்ப மாட்டோம். அது ஒரு நீண்ட வடிவத்தில் இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் இப்படித்தான் இருக்கும் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்பொழுது இது அனைத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஒரு அதிசயம்தான். ஒரு தாய் தன்னுடைய வயிற்றில் கருவற்று இருக்கும் பொழுது தாயால் தன் குழந்தை எப்படி இருக்கிறது, அல்லாஹ் அந்த குழந்தையை எப்படி உருவாக்குகிறான், அந்த குழந்தை எவ்வளவு இடை இருக்கும் என்று உணரக்கூடிய தன்மை அந்த தாய்க்கு உண்டு என்பதை அல்லாஹ் தாய்க்கு கொடுத்த பரிசு. அதை அழகாக அசத்தி காட்டியது அல் குர்ஆன். ஓசோன் என்பது விண்வெளியிலிருந்து வரக்கூடியது. அது அனைத்து ஆபத்துகளிலிருந்து தடுத்து நிறுத்தக்கூடியது. மனிதர்கள் பூமியில் செய்யும் தீய செயல்களை ஓசோன் என்பது பழுதடையப்படுகிறது. அதனால் மனிதர்களுக்கு நோய் வருகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் இப்படித்தான் இருக்கும் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதும் ஒரு அதிசயம்தான். கடைசியாக நாம் பார்க்க போவது சூரியனை பற்றித்தான். கடைசி காலத்தில் தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் சூரியன் சுற்றும் என்று. ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் நம்பியிருக்கிறார்கள் சூரியன் ஒரே இடத்தில் தான் நிற்கும், அதை சுற்றித்தான் மற்ற கோள்களும் சுற்றி இருக்கும். கூறுகிறது சூரியன் சுற்றும் என்று சொல்லி சாதித்தது அல் குர்ஆன். அல் குர்ஆன் அணில் இன்னும் நிறைய அதிசயங்களை ஓதி அதை புரிந்து கொள்வாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. My name is Shifana. I am studying 4th standard. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. ஆடை அணியும் விதிகள். நம்ம இஸ்லாமில் ஆடை அணிறதுக்கு ஒரு முறை இருக்குது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த விதிகள் என்னென்னு பார்க்கலாமா? ஆண்கள் தொப்பிலிருந்து கால் முழங்கால் வரை மறைக்க வேண்டும். பெண்கள் முகம் மற்றும் கை தவிர உடல் முழுவதையும் மறைக்க வேண்டும். ஆடைகள் மரியாதையையும் தாழ்மையும் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்கள் பெண்களை போன்ற, பெண்கள் ஆண்களை போன்ற ஆடைகளை அணியக்கூடாது. உடல் இறுக்கமாக காட்ட அல்லது வெளிப்படையாக காட்டும் ஆடைகளை இஸ்லாமின் அனுமதிக்கப்படாது. உடல் உறுப்புகள் வெளிப்படாத ஆடைகளை அணிய வேண்டும். ஆண்கள் பட்டு மற்றும் தங்கத்தை பயன்படுத்தக்கூடாது. ஆடைகள் தூய்மையாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். ஹிஜாப் தாழ்மையாகவும் ஒழுக்கமாகவும் ஆடைகள் அணிய வேண்டும். குர்தா அல்லது தௌப் பல முஸ்லிம்கள் பயன்படுத்தும் மரபு உடைகள். My name is Amina. I am studying 5th standard. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. குர்ஆன் மற்றும் ஹதீஸில் ஆடை அணிதல் தொடர்பான பல வழிகாட்டுதல்கள். அல் குர்ஆன் சூரா 7 26வது வசனத்தில், ஆதமின் மக்களே, உங்களுக்கு நாங்கள் மறைக்க ஆடையும் அழகிற்காக ஆடையும் அளித்துள்ளோம், ஆனால் தக்வாவின் ஆடையே மிகச்சிறந்ததாகும். அல் குர்ஆன்
சூரா 26:31வது வசனத்தில் இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை உங்கள் அழகுகளை அனாவசியமாக வெளிப்படுத்த வேண்டாம், அதே நேரத்தில் அவை தங்கள் கணவர்களுக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே வெளிப்படுத்தப்படும். அல் குர்ஆன் சூரா 33:51வது வசனத்தில் நபியே உங்கள் மனைவிகளுக்கும் மகள்களுக்கும் எல்லா மகளிர்களுக்கும் அவர்கள் தாடியை மேலே போர்த்திக் கொள்ள சொல்லுங்கள், இதுவே அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஹதீஸ் நம்பர் 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாவது, ஆண்கள் பெண்களின் உடையை அணியக்கூடாது, பெண்கள் ஆண்களின் உடையை அணியக்கூடாது. இதுபோல் நடக்கும் ஒருவன் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு எதிராக இருக்கிறான். அபுதாவுத் 4098. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவன் பெருமையுடன் தன் ஆடையை இழுத்துச் செல்கிறான் என்றால் அது மறுமையில் அவனுக்கு அழியும் குறியாக இருக்கிறது. அல் புகாரி 5788. ஹதீஸ் நம்பர் 3. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லாஹ் அழகை விரும்புகிறான், ஆகையால் நம் ஆடைகளை சுத்தமாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். சஹீஹ் முஸ்லிம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடை அணிதல் நெறிமுறை குறித்து பல வழிகாட்டுதல்கள் அளித்துள்ளார். இன்ஷா அல்லாஹ் அத்தகைய வழிகாட்டுதல்களை பின்பற்றி மறுமையில் வெற்றி பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. My name is Harisha Fatima. I am studying 5th standard. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. படிவு மன் தவாலா லில்லாஹி ரஃபாஹுல்லாஹு. யார் அல்லாஹ்விற்காக பணிவோடு இருக்கின்றாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துகிறான். பணிவு என்பது சங்கை மிக்க நற்குணங்களில் ஒன்று. பெருமை அவசரம் போன்றவையில் அழிவை தரக்கூடிய குணங்களாகும். பணிவோடு இருப்பவர்களை அல்லாஹ் அவர்களுக்குரிய மகத்துவத்தையும் மதிப்பையும் உயர்த்துகிறான். ஹஸ்ரத் இப்னுல் கையும் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பணிவு என்பது எல்லா விஷயம் செயல்களிலும் இருக்க வேண்டும். குறிப்பாக அல்லாஹ் எதை ஏவினானோ கட்டளையிட்டானோ அதை கடைபிடித்து எதை விளக்கினானோ அதை விட்டு விலக்கியும் இருப்பது. ஆடை அணிவதில் நடப்பதில் பணிவு கொள்ளுதல். சிறுவர்களிடமும் பணிவோடு இருப்பது. தனக்கு பணிவிடை செய்யும் நண்பர்களிடம் பணிவு காட்டுதல். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வலா தம்சி ஃபில் அர்லி மரஹன் இன்னல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபஹூர். சூரத்துல் பூமியிலே பகட்டாக பெருமையோடு நடப்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் பிரிய கொள்ள மாட்டான். எனவே பெரியவர்களை மதித்து பணிவோடு இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. My name is Fahiba Fatima. I am studying 5th standard. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் படைப்புகள் எண்ணிலும் அடங்காதவை. இத்தனை படைப்புகளையும் ஒற்றை வார்த்தையில் மிக எளிதாக உருவாக்கியுள்ளார். அப்படி இருக்கையில் அவர் தன் கையிலேயே சில படைப்புகளை உருவாக்கியுள்ளார். அந்த வரிசையில் அல்லாஹ் மனிதனை தன் கையால் படைத்துள்ளான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் சிறப்புகள். சூரா ஸத் 38:71 அத்தியாயம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து படைத்தான் மற்றும் அவர்களை முதல் மனிதராகவும் நபியாகவும் நியமித்தான். அறிவின் சிறப்பு. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைத்து விஷயங்களின் பெயர்களையும் அறிவித்தான். மலக்குகள் சுஜூத் செய்த முதல் மனிதர். படிப்பினை பாவ மன்னிப்பு மற்றும் தௌபா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தவறுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க அல்லாஹ் அவரை மன்னித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாகவே நாம் செய்த தவறிற்காக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற பாடத்தை கற்கின்றோம். இன்றும் இது போன்ற அதிகமான படிப்பினை கொண்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் பாடத்தை அறிவோம், அதை பின்பற்றுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Marzuka. I am studying 5th standard. நாம் எல்லாரும் ஒரு பணியை தொடங்கினோம் என்றால் அதில் ஒரு சிறு வெற்றி அல்லது தொடர்ச்சியான வெற்றி கிடைத்தால் மட்டுமே நாம் தொடர்ந்து செய்வோம். அப்படி வெற்றி என்று ஒன்று கிடைக்கவில்லை என்றால் பொறுமை இழந்து அதை வெறுத்து ஒதுக்கி விடுவோம். மீண்டும் அந்த காரியத்தை முயற்சி செய்வதை கைவிடுவோம். இது மனிதனின் இயல்பான குணம். இப்படிப்பட்ட மனிதன் மத்தியில் ஒரு உன்னதமான நபியை 950 ஆண்டுகளாக ஒற்றை பணிவு செய்ய அதில் அவர்கள் வெற்றி கண்டதை மிக சொற்பமாகவே. அல்லாஹ் போதுமானவன். அந்த நபி யார் நீ போங்க உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? அவங்க தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வுகள். அல்லாஹ்வின் தூதராக நியமனம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டுகளாக தம்முடைய மக்களிடம் தௌஹீதை எடுத்து வைத்தார்கள்.
குர்ஆனில் கூறப்பட்ட சூரா அல் அரஃப் 59 முதல் 61. மக்களுடைய மறுப்பு மற்றும் அநியாயம். அவரது அழைப்பு அவரது மக்கள் பெரும்பாலும் மறுத்தனர். அவர்கள் நபியை கிண்டல் செய்த அறிவுரைகளை ஏற்க மறுத்தனர். குர்ஆன் கூறப்பட்ட சூரா அல் அஷுரா 116 முதல் 118. வெள்ளப்பெருக்கு பெரும் தண்டனை. மக்கள் தங்கள் தவறுகளிலிருந்து திரும்பி மறுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையாக பெரும் வெள்ளத்தை கொடுத்தான். குர்ஆன் கூறுகிறது, அவர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கச் செய்யப்பட்டனர். அல் அன்கபூத் 14வது வசனம். அவர்களின் நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டுமே காப்பாற்றப்பட்டனர். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்கள் குடும்பத்தினர் மற்றும் மற்ற நம்பிக்கையாளர்கள் பாதுகாக்கின்றோம். குர்ஆன் நாங்கள் அவர்களையும் அவர்கள் கூட இருப்பவர்களையும் பாதுகாக்கின்றோம். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எங்கள் வாழ்க்கையின் பாடங்கள். தௌஹீத் ஒருமை மீது நிலைத்திருத்தல், தூதர் பணியின் பொறுமை, அல்லாஹ்வின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது, தவறு செய்பவருக்கு தண்டனை, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நன்மை. இன்ஷா அல்லாஹ் அவர்களின் வாழ்க்கை பாடங்களை நம் மனதில் கொண்டு நம் வாழ்வை சிறப்பாக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is E Mahira. I'm studying 4th standard. And my topic is தஹஜ்ஜுதுல் ஹயா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு அடியார் தான் தொழும் சமயத்தில் சஜிதா செய்கையில் தன் ரப்பாக அல்லாஹ்விடம் மிக நெருக்கமாகிறார். எனவே அச்சமயம் துஆவை அதிகமாக்குங்கள். குறிப்பாக தஹஜ்ஜுத் நேரத்தில் கேட்கப்படும் துஆ எந்த ஒரு தருணமின்றி இருக்கப்படும். உதாரணமாக மொபைல் ஃபோனுடைய சிம் கார்டு நெட்வொர்க் பக நேரத்தில் மெதுவும் செல்லும் கிடைக்காமலும் இருக்கும். ஆனால் இரவு நேரம் 12 மணிக்கு மேல் விரைவாக இருக்கும். அதுபோல் இரவு நேரம் தஹஜ்ஜுத் நேரம் உலகமே உறங்கும் நேரம். தொழுது வெற்றி கேட்கப்படும் துஆ விரைவாக முன்னாடியாக தடையின்றி பலன் அளிக்கிறது. தஹஜ்ஜுத் தொழுகையில் சுன்னத்தான முறை 2 ரக்கத். முதல் ரக்கத்தில் ஃபாத்திஹா சூராவிற்கு பிறகு காஃபிரன் சூரா ஓத வேண்டும். 2வது ரக்கத்தில் ஃபாத்திஹா சூராவிற்கு பிறகு இகோ சூரா ஓத வேண்டும். குறிப்பு ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக்கந்த சமீஅன் வத்துப இன்னக்கந்த தவ்வாபுர் ரஹீம். எனவே அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Aisha Farheen. I am studying 6th standard. My topic name is Tajweed. தஜ்வீதுனா என்ன? குர்ஆனை சரியான முறையில் அதோடைய சொற்களின் உச்சரிப்பு மாறாமல் அழகாக ஓதுவதற்கான நுணுக்கங்களை அறிவது. இது ஒரு முக்கியமான இஸ்லாமிய அறிவு. அதாவது குர்ஆனுடைய உண்மையான அர்த்தத்தை மாற்றாமல் அழகாக ஓதுவது. குர்ஆனுடைய உண்மையான அர்த்தத்தை மாற்றாமல் அழகாக ஓதுவது. தஜ்வீத் என்பது அரபு மொழியில் உன்னதமாக செய்தல், அதாவது சரியான முறையில் ஓதுதல் என பொருளாகும். குர்ஆனின் அடிப்படை தஜ்வீதின் அடிப்படையில் ஓதுவது ஓதுபவருக்கும் கட்டாய கடமையாகும். ஏன் அது கட்டாயமானதுன்னா, குர்ஆன் அல்லாஹ்வின் வசனங்களாக இருப்பதால் அதை தவறாக ஓதுவது அர்த்தத்தை மாற்றுவதற்கு வழியாகும். குர்ஆனை மெதுவாகவும் தெளிவாகவும் ஓதுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தஜ்வீத் பற்றிய முக்கிய விதிகள். ஹுரூஃப், மஹ்ரஜ், ஷிஃபத் ஆகிய உச்சரிப்புகளையும் தன்மைகளையும் மாறாமல் சரியாக ஓதுவது என பொருளாகும். இதுகாமுடைய எழுத்துக்களை இணைத்தும் கல்கலாவுடைய எழுத்துக்களை திருப்பியும் முத்துடைய எழுத்துக்களை நீட்டியும் ஓத வேண்டும். தஜ்வீத் பற்றிய முக்கிய அம்சங்கள். அர்த்தத்தையும் உச்சரிப்பையும் பாதுகாக்கணும். உதாரணம், கல்ப் அப்படின்னா இதயம், கல்ப் அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கும் வேறுபட்ட உச்சரிப்பு தான் பாதுகாக்கணும். தஜ்வீதின் குர்ஆனின் ஓசையின் அழகை பாதுகாக்கணும். குர்ஆனை சரியாக ஓதி அல்லாஹ்வின் கட்டளைகளை பின்பற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டலையும் பின்பற்றணும். தஜ்வீத் கற்றுக்கொள்வதற்கான வழிகள். அறிவாளர்களிடம் நேரடியாக சென்று கற்றுக்கொள்ளலாம். மஹ்ரஜ் மற்றும் எழுத்துக்களை திரும்ப திரும்ப பயிற்சி செஞ்சு கற்றுக்கலாம். தஜ்வீத் தொடர்பான ஆப்கள் மற்றும் புத்தகங்களை பயன்படுத்தி கற்கலாம். ஆடியோவினை கேட்டு பயிற்சி செய்யலாம். தஜ்வீத் குர்ஆனை ஓதும்போது அதற்குரிய மரியாதையும் மகத்துவத்தையும் அளிக்க சிறந்த வழிகாட்டி தஜ்வீத். குர்ஆனை தஜ்வீதுடன் ஓதும்போது நம்முடைய மனதையும்
வாழ்க்கையும் இறைவனுக்கு சமர்ப்பிக்க உதவுகிறது. நான் சொன்ன இந்த வழிமுறை உங்கள் எல்லாருக்கும் புரிந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆகையால் வருகின்ற ரமலானில் இந்த வழிமுறைகளை பின்பற்றி குர்ஆனை ஓதி முழுமையான நன்மையை பெற நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Rila Fatima. I am studying 5th standard. My topic is அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல். அல்லாஹ் தாலா மனிதனை படைத்து அதில் ஷைத்தானை சுஜூத் செய்யும்படி கட்டளையிட்டான். அந்த கட்டளை அவனை ஏற்கவில்லை என்பது அனைவரும் அறிந்ததே. அந்த நிகழ்வில் மிக முக்கியமான ஒன்றையும் அல்லாஹ்விடத்தில் அவன் முன்வைத்தான். என்னவென்றால், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் மனிதர்களாக நான் இவர்களை இருக்க விட மாட்டேன், அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் மேற்கொள்வேன் என்ற அளவிலும் பிரகடனம் செய்தான். அவன் செய்தது போன்று அதனுடைய முக்கியத்துவத்தையும் அறியாமல் இன்னும் பல மக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். அதிலிருந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்காகவே இந்த இஸ்லாமிய எக்ஸ்போல இந்த தலைப்பு காண்பிக்கப்பட்டுள்ளது. வாங்க இந்த தலைப்பு தொடர்பாக குர்ஆன் மற்றும் ஹதீஸ்ல என்னென்ன விஷயங்கள் கூறி அல்லாஹ் அதுக்கான நற்கொலையும் கொடுக்கிறான் என்று பார்க்கலாம். குர்ஆனில் நன்றி செலுத்தல் பற்றி அல்லாஹ் கூறுபவை. அல்லாஹ் கூறுகிறான், அல் குர்ஆன் சூரா 17 வசனம் 4, உங்கள் ரப்புக்கு நன்றி செலுத்துங்கள், நிச்சயமாக நான் உங்களுக்கு உங்கள் அருள்களை அதிகரிக்கிறேன். ஆனால் நீங்கள் நன்றி செலுத்தாவிட்டால் என்னுடைய தண்டனை மிகவும் கடுமையானது. இரண்டாவது, நன்றி செலுத்துதல் ஒரு வழிபாடு. நீங்கள் நன்றி செலுத்துங்கள், ஆனால் அவனுக்கு மட்டும் ஊழியம் செய்ய வேண்டும். ஹதீஸில் நன்றி செலுத்தல் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நன்றி செலுத்தும் வழி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீண்ட நேரம் நள்ளிரவில் தொழுகை செய்வதால் அவரது பாதங்கள் வீங்கிய போது சஹாபாக்கள் இது குறித்து கேட்டபோது அவர் கூறினார், நான் என் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் அடிமையாக இருக்கக்கூடாதா? அல் புகாரி, முஸ்லிம். இரண்டாவது மனிதர்களுக்கு நன்றி செலுத்துதல். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்விற்கும் நன்றி செலுத்த மாட்டான். அபூதாவூத், திர்மிதி. அல்ஹம்துலில்லாஹ். நன்றி செலுத்துதல் மூலம் அல்லாஹ்வின் அருட்கொடை அதிகரிக்கும், இதயத்தில் அமைதி உண்டாகும், அல்லாஹ்வின் அருள்கள் அதிகரிக்கும். நன்றி செலுத்துதல் ஒரு எளிய செயலாக இருந்தாலும் அதன் குணம் மிக உயர்வானதாகும். அது மட்டுமல்லாது ஒரு மனிதன் சக மனிதனை மதிக்க வேண்டும் என்ற ஒரு பண்பையும் அல்லாஹ் இங்கு அழகிய முறையில் வலியுறுத்துகிறான். இன்ஷா அல்லாஹ் நீங்க இங்க பார்த்த விஷயங்களை கண்டிப்பா வாழ்க்கையில் கொண்டு வந்து மறுமையில் வெற்றி பெற்றவர்களாக விளங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Mahina. I am studying 6th standard. நான் இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். நாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களை பற்றியோ இல்லாட்டி அரசர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா புக்கில் படித்தோ இல்லாட்டி ஹிஸ்ட்ரியிலேருந்தோ தெரிஞ்சுக்கும். ஆனால் நான் சொல்ல போகிற ஒருத்தரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. முழு உலகமும் ஒரு குடையின் கீழ் ஒரே ஒருத்தரோட குணாதிசயத்தை பின்பற்றுதுன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாங்க, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான். இஸ்லாமிய வரலாறுல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை ஒளியும் உண்மையும் நிறைந்தது. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்திலிருந்து ஒரு சிறந்த முன்மாதிரி உள்ளது. அல் அஷாப் அத்தியாயம் 33 வசனம் 21 அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை மனித குலத்தின் மிகச்சிறந்த வழிகாட்டலாக இருக்குது. அவர்களின் வாழ்க்கையில முக்கிய நிகழ்வுகள் மிகுந்த பிரயோஜனமும் முழு உலகத்துக்கு வழிகாட்டலுமாக இருந்தது. ஆமுல் பீல் வருடம், யானைப்படையின் வருடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 570 கிபில மக்கால உள்ள குறைஷி குலத்துல பிறந்தாங்க. தந்தைன்றவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. 6 வயசுல அம்மாவை இழந்தாங்க. எல்லாத்துலேயுமே நேர்மையோடு செயல்பட்டாங்க. சின்ன வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல் அமீன், நம்பகத்தன்மை மிக்கவர் அப்படின்னு அழைச்சாங்க. 25 வயசானதுக்கு அப்புறம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அப்படின்ற செல்வந்த பெண்மணியை திருமணம் செஞ்சாங்க. திருமண வாழ்க்கையில உண்மைத்தன்மை இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் விதவைகளுக்கு ஆதரவு அளிச்சாங்க. 610 கிபில ஹிரா குகையிலேருந்து அல்லாஹுடைய முதல் வஹி கிடைச்சிச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இக்ரா வாசிப்பீராகன்னு உபதேசம் செஞ்சாங்க. முதல்ல 13 வருஷத்துக்கு மக்களை ஒரே கடவுளாகிய அல்லாஹுவை வணங்கும் வழியில அழைச்சாங்க. அவங்கள எதிர்க்கும் குறைஷி குலம் அவங்களுக்கு மிகவும் துன்பம் கொடுத்துச்சு. 622 கிபில
622 கிபியில் மக்கால சிறுபான்மையினரே, அதாவது குறைந்த அளவிலான மக்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுனாலையும் முஸ்லிம்களுக்கு நடந்த துன்பங்கள் காரணமாகவும் மக்காலிருந்து மதினாக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சாங்க. இதை ஹிஜ்ரான்னு சொல்லுவாங்க. இது இஸ்லாமிய காலக்கணக்கின் தொடக்கமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனா போனதுக்கப்புறம் ஒரு சம உரிமை வழங்கி சமாதான சமுதாயத்தை உருவாக்கினாங்க. அன்பு சகிப்புத்தன்மை கொண்ட மனிதர்களை ஒன்றிணைத்தாங்க. அவங்க தான் அன்சாரிகள். 624 பத்ர் போர் ஒரு மிகச்சிறிய இஸ்லாமிய படை ஒரு பெரிய மக்கத்து எதிரியை வென்றது. அதுவும் ரமலான் மதத்தில் மிகவும் மறக்கவே முடியாத நிகழ்வாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 625 கிபியில் உஹது போர். இஸ்லாமியர்களும் சில தற்காலிக தோல்விகளை சந்திச்சாங்க தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொறுமை, அதுக்கப்புறம் விவேகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பொறுமையும் விவேகமும் அவங்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சு. 627 கிபியில் ஹந்தக் போர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய அகல் தோண்டி மக்கா குறைஷிகளை தடுத்து நிறுத்தினாங்க. 630 கிபியில் போர். சண்டை சச்சரவுகளே எதுவும் இல்லாமல் மக்காவை வெற்றி பெற்றாங்க. அவங்களுடைய எதிரிகளை மன்னித்து உலக அமைதியை நிலைநாட்டினாங்க. 632 கிபியில் இறுதி ஹஜ்ஜில் எல்லா மனிதர்களும் சமம் என்று பிரசங்கம் செஞ்சாங்க. பெண்களுக்குமான மனிதர்களுக்குமான உரிமைகளை வலியுறுத்தினாங்க. இன்று நான் உங்களுக்கான மார்க்கத்தை முழுமையாக நிறைவேற்றினேன் என்று கூறிய நாள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனால 8 ஜூன் 632 கிபியில் இறந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இறப்பு தாங்க ஒண்ணா துயரம். நான் நல்ல குணங்களை கட்டமைக்கவே அனுப்பப்பட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை நம்மில் பலருக்கு வாழ்க்கையோட ஒளியாக இருந்துச்சு. நம்மளும் அவங்கள பின்பற்றினோம்னா வாழ்க்கை சமுதாயத்திற்கும் உலகத்துக்கும் அமைதியை கொண்டு வர முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு சுன்னத்தையாவது முழுமையாக பின்பற்றி அல்லாஹ் தஆலா தருவேன் என்று வாக்கு கொடுத்த சொர்க்கத்தை பெற உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. My name is Azima. I am studying 5th standard. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இயற்கை சூழல் பாதுகாப்பு தலைப்பை பார்த்தீங்களா? எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல. இஸ்லாத்திற்கும் சூழல் பாதுகாப்புக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கா? அல்லாஹ் மனித வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலை கொடுத்துருக்கா. இதில் எங்கங்க சூழல் பாதுகாப்பு வந்துச்சு? இருக்குங்க. அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கா. அத்தனை படைப்புகளும் மனிதனுக்காக மட்டுமே படைத்து கொடுத்துருக்கா. அப்போ அதை பாதுகாப்பு வேண்டிய நம்மளோட பொறுப்பு தானேங்க. அதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கா. அதோட தொடர்பான குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் பார்க்கலாம். குர்ஆனில் சூழல் பாதுகாப்பு பற்றி வசனங்கள். சூரா 2:30 வசனத்தில் நிச்சயமாக மனிதர்கள் பூமியின் வளங்களை பாதுகாப்பதற்கும் அதை அழிக்காமல் பயன்படுத்துவதற்கும் பொறுப்புள்ளவர்களாக நியமித்துள்ளார். சூரா 7:31 வசனத்தில் உணவுகளையும் நீரையும் முறையாக பயன்படுத்துதல், அவைகளை வீணடிக்க வேண்டாம், இறைவன் வீணடிப்பவர்களை நேசிக்க மாட்டான். நீரின் அவசியம். நீரிலிருந்து நாம் எல்லா உயிர்களையும் உருவாக்கினோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவர் மரம் நடுவதை ஆரம்பிக்கும் போது கியாமத் நாள் ஆரம்பித்தாலும் அவர் அதை நிறைவு செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொறுப்பை உணர்ந்த அவநேசத்தை பெற இயற்கை சூழலை பாதுகாப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Hasina Parveen. My name is Hasina Parveen. I am studying 6th standard. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. ஹுதைபியாவின் உடன்படிக்கை. இன்னைக்கு இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான திருப்புமுனையாக விளங்கும் ஹுதைபியா உடன்படிக்கை பற்றி பேசுவதில் மகிழ்ச்சி அடைக்கிறேன். ஹுதைபியாவின் உடன்படிக்கை சுல்லல் ஹுதைபியா என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாகும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமை கீழ் முஸ்லிம்களுக்கும் மக்கா குறைஷிகளுக்கும் இடையே நடந்த சமாதான உடன்படிக்கையாகும். இந்த உடன்படிக்கை ஹிஜ்ரி 628 கிபி துல்காதா மாதத்தில் ஏற்பட்டது. உம்ரா தொழுகை நோக்கி பயணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 மோமின்களோட மக்காவுக்கு சென்றாங்க. அவர்களோட நோக்கம் உம்ரா செய்யதான், போர் செய்யல.
குறைஷிகள் முஸ்லிம்களை மக்காவிற்குள் நுழையவிட மறுத்தாங்க. அவர்களோட எதிர்ப்பினால முஸ்லிம்கள் ஹுதைபியால முகாமிட்டாங்க. புறக்கணிப்பு மற்றும் போரை தவிர்க்க நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானத்தை நோக்கி முயற்சி செஞ்சாங்க. சமாதான பேச்சுவார்த்தைக்கு இரண்டு தரப்பும் சம்மதித்தாங்க. உடன்படிக்கையின் முக்கிய நிபந்தனைகள்: 10 ஆண்டுகள் யாரிடமும் போர் செய்யாம அமைதியாக இருக்கணும். முஸ்லிம்கள் இந்த ஆண்டுல உம்ரா செய்ய முடியாது. ஆனா அடுத்த ஆண்டு 3 நாட்களுக்கு மட்டும் மக்காவுக்குள்ள நுழைந்து உம்ரா செய்ய அனுமதிக்கப்படும். இரு தரப்பும் தங்கள் கூட்டணிகளை சுதந்திரமா உருவாக்கலாம். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலான வியாபாரிகள், வணக்க வழிபாடுகள் மற்றும் பயணங்கள் பாதுகாக்கப்படும். இந்த உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு சாதகமாகவே இல்லை. அதனால சில முஸ்லிம்கள் இந்த உடன்படிக்கையால் நிம்மதி இல்லாம இருக்காங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உடன்படிக்கையால பெரும் நன்மை இருக்கும் என நம்பிக்கையுடன் கூறினார்கள். உடன்படிக்கையின் விளைவுகள் பற்றி பார்ப்போமா? முஸ்லிம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையிலான சண்டைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் முஸ்லிம்களோட சமுதாயத்தை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. பிறக்கோத்தடித்தார் மற்றும் பழங்குடிகளுடன் சமாதானமாக இணைந்து இஸ்லாம் ரொம்ப வேகமா பரவுச்சு. அமைதியான காலத்துல இஸ்லாத்தை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. உதாரணமா காலித் இப்னு வலீத் மற்றும் அம்ர் இப்னு ஆஸ் போன்ற முக்கியமான நபர்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. குறைஷிகள் உடன்படிக்கை நிபந்தனைகளை மீறியதால் ஹிஜ்ரி 8 முஸ்லிம்கள் மக்காவை வெற்றிகரமாக கைப்பற்றினார்கள். உடன்படிக்கையின் வாழ்க்கை பாடங்கள்: யுத்தத்திற்கு பதிலாக சமாதானம் மற்றும் பேச்சுவார்த்தை உகந்தது. உடன்படிக்கையின் மூலம் எதிர்கால வெற்றிக்கு வழி செய்தல். அல்லாஹ்வின் திட்டங்களில் நம்பிக்கை வைத்தல். எதிரிகளை அதிரடியாக எதிர்க்காமல் அவர்களுடன் பொறுமையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ளல். இந்த உடன்படிக்கை வெற்றியடைய உம்மு சலமா என்ற பெண்மணி காரணமாக இருந்திருக்காங்க. ஹுதைபியாவின் உடன்படிக்கை முஸ்லிம்களின் அமைதியான முன்னேற்றத்திற்கான முக்கியமான அடித்தளமாகும். இது சிறு தோல்வியை தோன்றினாலும் அது இறுதியில் மிகப்பெரிய வெற்றியாக மாறி முழு உலகத்துக்கும் இஸ்லாம் பரவியது இதன் மூலமே என்றால் மிகையல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. My name is Hanira. I am studying 6th standard. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. ஓலு மறுமையில் மேஜிக் போட்ட மாதிரி நம் முகம் பளபளன் இருக்கணுமா? நம் பாவத்தை இந்த ஒரு சொல் செய்தாலே தண்ணீரில் கரைந்து போனி ஓடுகிறது. உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இன்றைய இஸ்லாமிக் எக்ஸ்போவில் ஒழுவினுடைய மகத்துவத்தை பற்றி தான் இப்போ நான் உங்களிடம் சொல்ல போகிறேன். ஒழு என்பது இஸ்லாமிய வாழ்க்கை முறை. தனி ஒருவரின் தூய்மை, ஒழுக்கம் மட்டுமின்றி சமூக பராமரிப்புக்கும் அடிப்படைந்த கருவியாகும். ஒழு என்பது நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாடாகும். அடிப்படையில் மனிதன் தன்னை தூய்மைப்படுத்துவதற்காக தனி வழிமுறையாகும். இது தொழுவதற்கு முன்பாக செய்ய வேண்டிய கடமை. இது தினசரி தொழுகைக்கு முன்பாக கடைபிடித்தால் ஃபல்லாகும். ஒழு செய்யும் முறைகள் குர்ஆன் மற்றும் ஹதீஸில் தெளிவான விளக்கங்கள் உள்ளன. ஒழுக்கம் மற்றும் தூய்மை முக்கியத்துவம். ஒழுக்கம் குர்ஆன் சொல்லுகிறது, மனிதன் உடலால் மட்டும் தூய்மை அல்ல, மனதளவிலேயும் தூய்மையாக இருக்க வேண்டும். அத்தியாயம் 5 வசனம் 6 அல்லாஹ் கூறுகிறான், ஒழு அல்லாஹ்வின் அருளாமையையும் பக்தியையும் தூய்மைப்படுத்துவதற்காக உணர்ச்சியிடரு. உடல் ஆரோக்கியம். நவீன விஞ்ஞான ஆய்வு உணவினுடைய சரும நோய்களை தடுப்பதற்கு முக சுத்தத்தையும் பேணுவது போன்ற பல ஆரோக்கிய நன்மைகள் வழங்குகிறது. ஒழு செய்யும் போது மனிதன் தனக்குள்ளே தாழ்மையை வளர்த்து சரியான ஒழுக்கம் மற்றும் பொறுப்புடன் செயல்படுகிறான். ஒழுவின் ஃபல்: முகம் கழுவுதல், கை மற்றும் முழங்கை கழுவணும், தலை மற்றும் மசகு செய்யணும், கால் மற்றும் கணுங்கால் வரை கழுவணும். இவை 4 மட்டுமே ஒழுவினுடைய ஃபல் எனப்படும். இதை செய்தாலே ஒழு முழுமையடைந்திரும். கை கழுவுதல்: 2 கைகளையும் மணிக்கட்டு வரை 3 முறை கழுவ வேண்டும். பிறகு இடது கையையும் கணுக்க வரை 3 முறை கழுவ வேண்டும். வாய் மற்றும் மூக்கு சுத்தம் செய்யணும். முதலாவது வாய்க்கு தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்யணும். பிறகு மூக்குக்கு தண்ணீரை இழுத்து சுத்தம் செய்யணும். கை கழுவுதல்: முதலாவது வலது கையை முகத்தையும் 3 முறை தண்ணீரில் கொண்டு கழுவ வேண்டும். பிறகு இடது கையையும் தண்ணீரை கொண்டு கழுவ வேண்டும். தலை மசகு செய்தல்: சில தண்ணீரை கையில் எடுத்து முழுவதையும் துடைத்தால் பிறகு காதுகளுக்கு மசகு செய்யறப்ப அந்த ஈர தண்ணீரையும் 2 காதுகளுக்கும் சுத்தம் செய்யணும். முதலாவது வலது காலையும் 3 முறை கணுக்கால் வரை கழுவ வேண்டும். பிறகு இடது காலையும் 3 முறை கணுக்கால் வரை கழுவ வேண்டும். இப்போ ஃபர்ல சுன்னத்து 2மே நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சு கொண்டோம்ல. ஒழு செய்யும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தத்தில் ஈமானில் பாதி பங்கு என்று நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், ஒருவர் ஒழுவை முழுமையாக செய்தாலே அவர்களின்
உறுப்புகளின் பாவம் மன்னிக்கப்படும். என்னென்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஒருவர் ஒழுவை முழுமையாக செய்தாலே அவர் கியாமத் நாளில் ஒளியுடன் நிரப்பிய முகத்துடன் எழுப்பப்படுவார். ஒழு மன அழுத்தத்தையும் குறைக்கும் ஒரு செயலாகவும் இருக்கும். எப்படி பார்த்தீங்களா நம்ம எல்லாரும் ஒழு செய்த எவ்வளவு நன்மைகள்னு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. My name is Afra Bana. I am studying grade 6. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொறுமை. கடினமான சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்கும் கோபம் அதிகமாகி நம்ம பலத்தை காட்ட முயற்சிப்போம். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறார். கோபத்தில் இருக்கும் போது ஒருவரை அடித்து வீழ்த்தி விட்டால் மட்டும் வீரனாக முடியாது. ஒருவன் தன் கோபத்தை அடக்கி பொறுமை காப்பவனை சிறந்த வீரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பொறுமை கொள்வர்களுக்கு கிடைக்கும் பலன்கள். உள்ளத்திலே ஈமான் அதிகமாகும். அல்லாஹ்வுடைய அன்பும் மனிதர்களுடைய அன்பும் கிடைக்கும். சொர்க்கம் மூலம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். கியாமத் நாளிலிருந்து ஏற்படக்கூடிய மிகப்பெரிய கஷ்டங்களிலிருந்து நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மற்றும் பரக்கத் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா தனக்கு பிரியமுள்ள அடியார்களுக்கே சோதனைகளை தருகிறார். அவைகளை பொறுத்து கொண்டும் நம்பிக்கை கொண்டும் இருக்க பொறுமையாளர்களுக்கு இரு உலகிலும் நல்ல புகழும் பலன்களையும் மறுமையில் சுமணத்தையும் சங்கங்களையும் தருகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் நகரத்தில் கையாண்ட பொறுமை அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை எடுத்து காட்டுகிறது. எனவே பொறுமையுள்ள அடியார்களுக்கு இருக்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம் லாஷிரா 5th ஸ்டாண்டர்ட். மக்காவின் வெற்றி நம்ம எல்லார் வாழ்க்கையில் சந்தோஷம் தரும். அந்த வெற்றி ஒருவருக்கு மகிழ்ச்சியையும் மற்றொருவருக்கு தோல்வி வேதனை தரும். ஆனா மக்கா வெற்றி இரு சாராருக்கும் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. அது எப்பேற்பட்ட வெற்றியா இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எப்போதுமே எல்லாருக்குமே சந்தோஷம் தான் தரும். அதுல குறைவே இருக்காது. போர்னாலே உயிர் பொருள் சேதாரமே இல்லாம வெற்றிங்கிறது சாத்தியமே இல்லை. அந்த அசாத்தியத்தை அல்லாஹ் நிகழ்த்தினான் மக்கா வெற்றியில. ஆமாங்க, எந்த ஒரு உயிர் பொருள் சேதாரமே இல்லாம எதிரிகளுக்கு சாதகமா அல்லாஹ் மக்கா வெற்றியை அமைச்சு கொடுத்தான். இப்படிப்பட்ட வெற்றியில் நமக்கு கிடைச்ச படிப்பினைகள் என்னென்னு பார்ப்போமா? மக்கா வெற்றி மூலம் கிடைக்கும் பாடங்கள். கருணை மற்றும் மன்னிப்பு. முஸ்லிம்களை கொடுமை செய்த குறைஷிகள் மீது வெறுப்பின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பு வழங்கியது. மனிதர்களிடம் கருணையுடனும் அமைதியுடனும் அணுகுவது. தோல்வி என்பது முடிவல்ல. மக்காவில் இருந்து மதீனா வந்த முஸ்லிம்கள் அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு வெற்றி தருவான் என்ற முழு நம்பிக்கையோட வெற்றி அடைஞ்சாங்க. நிதானம் மற்றும் பொறுமை. மக்காவை கைப்பற்றும் முன்னும் பின்னும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம தடுத்து அமைதியை நிலைநாட்டி எதிரிகளுக்கு மனநிறைவை தந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு நிதானம் இவ்வுலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மக்கா வெற்றியை பத்தி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லியிருக்கான். 48வது சூரத்துல் ஃபத்ஹ் வசனம் 1 இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா. நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு வெளிப்படையான வெற்றியை அருளினோம். மக்கா வெற்றியை பத்தி ஹதீஸ். மன்னிப்பின் உதாரணம். மக்காவை கைப்பற்றினப்போ குறைஷிகளை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை பழிக்க மாட்டேன், நீங்கள் அனைவரும் விடுதலையாக்கப்பட்டவர்கள்னு சொன்னதா ஹதீஸ்ல குறிப்பிட்டிருக்கு. சஹீஹ் அல் புகாரி. முடிவு. மக்கா வெற்றி மூலம் முஸ்லிம்கள் சமாதானம், மன்னிப்பு, நியாயம், நீதி நெறிகளை பின்பற்றி வாழ வேண்டும். இதே போன்ற அழகான வெற்றியை அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நாம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. My name is Mahashin Ashika. My name is Aisha Shifan. We are studying 5th standard. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பார்ப்போமா? அல்லாஹ்வுடைய தனித்துவத்தை பற்றி நாம சூரா அல் பக்ராவில் உள்ள ஆயத்துல் குர்சி மூலம் அறிவோம். அது அல்லாஹ்வுக்கு இணை துணை கிடையாது என பல
சலாத் தண்டித்தவங்கள் பற்றி சொல்லப்படும். மேலும் அல்லாஹ்வுக்கு மனைவியோ குழந்தைகளோ இல்லை என்று சொல்வதை அவன் விரும்புவான். அப்படிப்பட்ட இறைவன் தனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் என்று சொல்கிறான் என்றால் அது மிக எளிதான காரியம் என்று. அத்தகைய அதிர்ஷ்டி அடைந்த மனிதர் யார் என்று தெரியுமா? அதுதாங்க நம்ம நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இத்தகைய அதிர்ஷ்டி அடைந்த மனிதர் எவ்வளவு நம்பிக்கை தன்மை கொண்டிருப்பார்கள், எத்தகைய சோதனைகளையும் சகிப்பு தன்மைகளையும் கடந்திருப்பார்கள் என்று நினைத்த வண்ணம் இந்த இஸ்லாமிக் எக்ஸ்போவை பார்ப்போமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முக்கிய நிகழ்வுகள். 1. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மக்களை சிலை வணங்குவதிலிருந்து திருப்ப முயற்சி செய்தார். குர்ஆன் கூறுகிறது, நீங்கள் உங்கள் கைகளால் உண்டாக்கிய சிலைகளை வணங்குவீர்களா? படிப்பினை உண்மையான இறைவனை வணங்க வேண்டும். ஏனெனில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பொருட்களால் பயனளிக்க முடியாது. நெருப்பில் வீசப்பட்டதும் அதிலிருந்து மீட்கப்பட்டதும். மக்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கருத்தை எதிர்த்து அவரை நெருப்பில் வீசினார்கள். ஆனால் அல்லாஹ் காப்பாற்றினான். நாங்கள் கூறினோம், நெருப்பே குளிராகவும் அமைதியாகவும் இரு இப்ராஹிமுக்காக. படிப்பினை அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையும் துயரங்களின் போது நிலைத்திருக்க முடியும். 3. அல்லாஹ்வின் கட்டளைக்காக அவர் தன் மனைவியும் தன் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவில் ஒதுக்கினார். குர்ஆன் கூறுகிறது, எங்கள் இறைவா, நான் என் சந்ததிகளை உம்முடைய புனித வீட்டில் அருகில் ஒரு பள்ளத்தாக்கில் குடியமர்த்தி விட்டேன். படிப்பினை அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்றும் போது சோதனைகளையும் தியாகங்களையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். 4. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலி செய்ய ஆவண செய்யப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மகனை பலி செய்ய முயன்றார். ஆனால் அது ஒரு சோதனை என அல்லாஹ் அறிவிக்க அதற்கு நிகராக ஒரு ஆடை சொன்னான். நிச்சயமாக இது மிக பெரிய சோதனையாகும். சூரா 37 106வது வசனம். படிப்பினை நாம் நம் ஆசைகளையும் மோகங்களையும் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தனது மகனுடன் சேர்ந்து காபா வீட்டை கட்டி அமைத்தார். சூரா 2 127வது வசனம். இப்ராஹிம் மற்றும் இஸ்மாயில் இருவரும் வீட்டில் அடித்தளங்களை உயர்த்திய போது படிப்பினை அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட பணிகளில் ஒரு நேர்மையுள்ள தூய்மையும் இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கிடைக்கும் முக்கிய படிப்பினைகள். 1. தௌஹீத், ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை அவர் போதித்தார். 2. சோதனைகளின் நம்பிக்கை, வாழ்க்கையில் வரும் சோதனைகளுக்கு முன்னர் அதற்கு பின்வரும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். 3. தியாகத்தின் சிறப்பு, தன் தனிப்பட்ட விருப்பங்களை அல்லாஹ்வின் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து ஒதுக்க வேண்டும். இவர்களின் வாழ்க்கை முஸ்லிமுக்கு ஒரு காலத்திலும் வழிகாட்டிகளாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தோழனான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற இன்ஷா அல்லாஹ் நாமும் எதிர்காலத்தில் சிறந்த நம்மக்களாக இம்மையிலும் மறுமையிலும் இருக்க அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முகமது மூசின். என்னுடைய தலைப்பு யூனுஸ் நபி கதை. நான் படிக்கும் வகுப்பு 4ஆம் வகுப்பு. என்னுடைய தலைப்பு யூனுஸ் நபி கதை. யூனுஸ் என்று ஒரு நபி இருந்தார். 1,00,000 பேர் கொண்ட சமுதாயத்திற்கு அவர் நபியாக அனுப்பப்பட்டார். அந்த மக்கள் சிலைகளை வணங்கி வந்தனர். யூனுஸ் நபி சிலை வணக்கம் கூடாது, அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று போதித்தார். அந்த மக்கள் நபியின் போதனையை ஏற்கவில்லை. எனவே உங்களுக்கு அழிவு வரும் என்று எச்சரித்து விட்டு ஊரை விட்டு வெளியேறிவிட்டார். ஒரு நபி தனது ஊரை விட்டு வெளியேறுவதென்றால் அல்லாஹ்வின் கட்டளை வர வேண்டும். யூனுஸ் நபி தனது சுய முடிவில் சென்றார். ஒரு கப்பல் இருந்தது, அதில் மக்கள் நிறைந்திருந்தனர். இவர் போய் அந்த கப்பலில் ஏறிக்கொண்டார். கப்பல் கடலில் பயணித்தது. இதே நடுவில் கப்பல் அலைமோத ஆரம்பித்தது. வர ஆபத்து வந்தால் கப்பலில் உள்ளவர்களின் பெயர்களை எழுதி சீட்டுக்குலுக்கி யாருடைய பெயர் வருகின்றதோ அவர்களை கடலில் குதிக்க சொல்வது அவர்களது மரபாகும். இந்த அடிப்படையில் சீட்டு குளிக்க போது யூனுஸ் நபியின் பெயர் தான் வந்தது. அவர் கடலில் குதித்தார். அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. மிக பிரம்மாண்டமான ஒரு மீன் யூனுஸ் நபியை விழுங்கிக் கொண்டது. யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்குள் சென்றார். தான் சோதிக்கப்படுவதையும் அறிந்தும் கொண்டார். அவர் மீன் வயிற்றுக்குள் இருந்து லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஆலிமீன், பொருள் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநீத விளைத்தோரில் ஆகிவிட்டேன் என்று பிரார்த்தித்தார். அல்லாஹ் அவரது பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அந்த மீன் அவரை கரையில் துப்பியது. யூனுஸ் நபி கடல் கரையில் பலவீனமான நிலையில் இருக்கும்போது அல்லாஹ் அவருக்கு சுரைக்காய் கொடியை வளர செய்து நிழல் கொடுத்தான். பொறுமையின் அவசியம், தௌபா, அழிவிலிருந்து பாதுகாக்கும் போன்ற படிப்பினைகளை சம்பவத்தில் இருந்து வரலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. My name is Muhammad Asrarul Haq. இஸ்லாத்தின் தண்ணீரின் பங்கு. நமக்கு எத்தனையோ நற்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கான். அத்தகைய நற்கொடைகளை நாம் உணர்தலின் மூலமாகவோ செயல்களின் மூலமாகவோ உணர மறுக்கின்றோம். அப்படி இருக்கையில் நம் கண் முன்னே அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய நற்கொடை அது என்னவென்று தெரியுமா? நம் அன்றாட வாழ்க்கையில் அதை ஒரு நாள் கூட பயன்படுத்தாமல் கடந்து போக முடியாது. கெஸ் பண்ணிட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அதுதாங்க தண்ணீர். வாங்க தொடர்பான ஹதீஸ் மற்றும் குர்ஆன் வசனங்களை தெரிந்து கொண்டு அதை அழகிய முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வின் நற்கூலி பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனில் தண்ணீர் பற்றிய வசனங்கள். அல் குர்ஆன் சூரா 21 வசனம் 30. நாங்கள் தண்ணீரில் இருந்து உயிருடைய சகல விஷயத்தை படைத்தோம். இதை அவர்கள் நம்ப மாட்டார்களா? அல் குர்ஆன் சூரா 6 வசனம் 9. அவன்தான் வானத்திலிருந்து நீரை பொழியவிட்டு அதன் மூலம் நாங்கள் எல்லா தாவரங்களையும் வெளியிடுகிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல் குர்ஆன் சூரா 54 வசனம் 28. நீரில் அனைவருக்கும் சமமான பங்கு இருக்க வேண்டும். ஹதீஸில் தண்ணீர் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், முஸ்லிமிடமிருந்து செய்யப்படும் சிறந்த தர்மம் தண்ணீர் வழங்குவதாகும். தண்ணீர் வீணாக்குவதை தடுக்க வேண்டும். ஒருவர் ஒரு ஆற்றின் ஓரத்தில் இருந்தாலும் கூட தண்ணீர் வீணாக்க கூடாது. 3 வகையான பொருட்கள் அனைவருக்கும் பொதுவானது: நீர், தீ மற்றும் காற்று. இஸ்லாத்தின் தண்ணீரின் பங்கு. ஒழு மற்றும் ஹுசுல் போன்ற இறைநோக்கி செயல்கள் தண்ணீரின் பங்கு முக்கியமானது. சமூக நீதி மற்றும் பகிர்வு. தண்ணீர் பகிர்ந்து கொள்வது சமூகத்தில் சமநிலை ஏற்படுத்தும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. தண்ணீர் வீணாக்க கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்தியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பான அடிப்படையாகும். இத்தனை சிறப்புகளும் முக்கியத்துவம் வாய்ந்த தண்ணீரை இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களில் வீணாக்காமல் பயன்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஹாஷிம். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நம்ம எல்லாரும் நம்ம எப்போ சந்தோஷப்படும்? மழை பெய்யும் போது, அப்புறமா புதுசாக குட்டி குழந்தை கையில் வாங்கும்போது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்காகவும் ரொம்ப மகிழ்ச்சியும் அழுகையும் கலந்த ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துவோம். என்னன்னா காபா பக்கம் போதாங்க. காபா என்பது இஸ்லாமியரின் மிக புனிதமான கட்டிடமாகும். இது சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா நகரத்தின் நடுவில் இந்த மஸ்ஜிதுல் ஹராம் அமைந்துள்ளது. நம் இஸ்லாமிய மார்க்கத்தில் காபா ஒரு வழிபாட்டு தலமாக கருதப்படுகிறது. மேலும் உலகம் முழுவதும் வாழும் முஸ்லிம்கள் இதை நோக்கி தான் தொழுறாங்க. காபாவை முக்கியத்துவம் நம்ம பார்க்கலாமா? உலகின் எந்த பகுதியில் இல்லாதும் நம்ம எல்லாரும் காபாவை நோக்கி தான் தொழுறாங்க. இது ஒற்றுமையின் அடையாளம் ஆகும். ஹஜ் செய்வது மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாகும். இது காபாவை சுற்றி தவாப் செய்வது மிகவும் அவசியம். இதேபோல் ஹஜ் செய்வது மிகவும் அவசியம். இதேபோல் உம்ரா செய்வது, காபா வலம் வருவது மிகவும் அவசியம். இதேபோல் காபாவை முதலில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபாவை அமைத்தார். குர்ஆன் இதை அல்லாஹ்விட கூறப்படுகிறது. இஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே காபா ஒரு வழிபாட்டு தலமாக இருந்தது. ஆனால் அது பிற மத கடவுள்களில் வழிபாட்டிற்காக பயன்படுத்தப்பட்டது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மீண்டும் தூய்மைப்படுத்தப்பட்டது. காபா ஒரு சிறிய கனசெவ்வக கட்டிடமாகும். அதன் உயரம் 15 மீட்டர். சுமார் 15 மீட்டர், அகலம் 10.5 மீட்டர், நீளம் 12 மீட்டர் ஆகும். காபா கருப்பு கிஸ்வா எனப்படும் சீரான பட்டாடை கொண்டு மறைக்கப்பட்டுள்ளது. கிஸ்வாவில் பாரம்பரியமாக வடிவமைக்கப்பட்ட தங்க பட்டைகளுடன் அழகாக நெய்யப்பட்டிருக்கும். காபாவின் ஒரு மூலையின் ஹஜ்ருல் அஸ்வத் எனப்படும் புனித கருப்பு கல் உள்ளது. இந்த கல்லை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கையுடன் அடையாளமாக வைத்தார். காபா உலகின் அனைத்து முஸ்லிம்கள் ஒரே இடத்திலே ஒன்று சேர்க்கும். காபா இந்த ஒற்றுமையின் சின்னத்தை அனைவரும் அடைய, அதாவது மக்பூலியத்தான ஹஜ்ஜை
உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஐ எம் ஸ்டடி இன் 4th ஸ்டாண்டர்ட். இதில் நம்ம படித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ஆதில், 4th ஸ்டாண்டர்ட். தொடக்கம் அப்படிங்கிறது மனுஷ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. எத்தனையோ கோடிகள் சம்பாதிச்ச பிஸ்னஸ் மேனும் தான் திரும்பி பார்க்குற முதல் இடம் என்னன்னா தான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிஸ்னஸை தொடங்கினாங்க அப்படின்றதான். அதே மாதிரி எத்தனையோ குழந்தைகளை பெத்தெடுத்து நல்ல நிலைமைக்கு ஆளாக்கியிருந்தாலும் தன்னுடைய முதல் குழந்தையை பெத்தெடுக்கும் போது அவங்க எவ்வளோ வழிகளை சமாளிச்சிருப்பாங்க, அதுக்காக எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருப்பாங்க. அந்த குழந்தைய முதல்ல பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்றது ஒவ்வொரு தாய்மார்களுக்குமே தெரியும். இதை நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொடக்கமாக இருந்தது தான் ஹிரா. அந்த ஹிராவை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். அந்த குகையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்கு வருத்தமான சூழ்நிலை வரும்போதெல்லாம் போய் உட்காருவாங்க. மக்கள் தவறான வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மது அருந்தினாங்க, பெண் குழந்தைகளை உயிரோட பதைத்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிடிக்கலை. இதனால அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு அழகான இடம்தான் ஹிரா குகையில் போய் உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ அல்லாஹ் வானவர்களின் தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி முதல் முறையாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆனையும் சொல்லி கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்ச ரொம்ப பீஸ்ஃபுல்லான பிளேஸ் ஹிரா குகையின் மூலம் கிடைக்கும் பாடம்: 1 தனிமையின் அவசியம், 2 அறிவு சார்ந்த தேடல், 3 விஷயங்களை மாற்றி அமைக்க தயாராக இருத்தல், 4 உள்ளமைதியின் தேவை. இது போன்ற ஏராளமான பாடங்கள் உள்ளன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது அர்ஷத், ஏஎஸ் முகமது அர்ஷத். நான் 6வது படிக்கிறேன். துவானா என்னங்க? நம்மளோட அன்றாட தேவைகளை அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு பேர் தான் துவா. நமக்கு எந்த தேவை ஏற்பட்டுச்சுன்னா உடனே மனிதர்களோட உதவியை தாம் நாடுகிறோம், அல்லாஹ்வை மறந்துடுவோம். ஆனால் அல்லாஹ் பாருங்கள், உங்களுக்கு எந்த தேவை ஏற்பட்டுச்சுன்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி எப்படி கேட்கணுங்கிற முறையை தான் நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். குர்ஆனில் உள்ள சிறிய, ஏனெனில் அவை எளிமையாக ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய மற்றும் தினசரி வாழ்க்கையில் பயன்படுற சில சிறிய துஆக்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அறிவு தேடும் துஆ. ரப்பி ஸித்னி இல்மா. இதன் பொருள், என்னிறைவா எனக்கு மேலும் அறிவை அதிகப்படுத்து. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 20வது அத்தியாயம் 114வது வசனம். நல் வழிகாட்டல் தேடும் துஆ. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். இதன் பொருள், என்னிறைவா நீ எங்களை நேர்வழியில் நடத்திய பின்னர் உன் பக்கமாக இருந்து இரக்கம் கொடு, நீ மிகுந்த கொடையாளன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 2வது அத்தியாயம் 201வது வசனம். மன்னிப்பு வேண்டும் துஆ. ரப்பனா லா துஆகிது குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மதன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். இதன் பொருள், என்னிறைவா நீ எங்களை மன்னிக்கவும், எங்களுக்கு முன் சென்றோர்களை மன்னிக்கவும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், 59வது அத்தியாயம் 10வது வசனம். உதவி தேடும் துஆ. ஹஸ்புனல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். இதன் பொருள், என்னிறைவா எனக்கு எல்லாம் அல்லாஹ் போதுமானவன், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, அவனை நம்புகிறோம், அவன் மிகப்பெரிய அர்ஷின் ஆண்டவன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 9வது அத்தியாயம் 29வது வசனம். அச்சத்திலிருந்து பாதுகாப்பு தேடும் துஆ. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். இதன் பொருள், என்னிறைவா நீ எங்களை நேர்வழியில் நடத்திய பின்னர் உன் பக்கமா இருந்து இரக்கம் கொடு, நீயே மிகுந்த கொடையாளன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் 3வது அத்தியாயம் 8வது வசனம். இந்த துஆக்களின் அர்த்தங்களை மனதில் கொண்டு உருக்கமாக அல்லாஹ் கிட்ட துஆ செய்வோம். இந்த துஆ உங்களுக்கும் எனக்கும் ஒளியாய் இருந்து அமைதியையும் நம்பிக்கையையும் வழங்க வல்ல ரஹ்மான் உதவி செய்வானா. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இர்ஃபானுல்லா. நம்பிக்கை. நம்மளால் விலை கொடுத்து வாங்க முடியாத சில விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு. உதாரணத்திற்கு ஆரோக்கியம், நேரம், உயிர், இது
அதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. இதே மாதிரி தான் இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பா தான் நம்பிக்கை, ட்ரஸ்ட். இந்த நம்பிக்கை இருக்கு, இதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். யார் அல்லாஹ் சொன்ன மறைமுகமான விஷயங்களை நம்பி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹ் மிகப்பெரிய கூலியும் கொடுக்குறான். அப்படி அல்லாஹை பார்க்கவே இல்லை, ஆனால் அவன் நம்மளே காப்பாற்றுவான். அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பில் இருந்து பாதுகாத்துச்சு, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றில் இருந்து பாதுகாத்துச்சு. இந்த நம்பிக்கை வச்சுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் நடுக்கடலில் நடந்தாங்க. இந்த நம்பிக்கை வச்சுதான் பதில் போல 313 பேர் கொண்ட ஒரு கூட்டம் 1000 பேரை வெற்றியும் பெற்றாங்க. இதே போல நம்பிக்கை கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் தான் முஜமில். நான் 4th படிக்கிறேன். சதக்கா தானம் பற்றிய கருத்துக்கள். அல்லாஹ் தஆலா எதுக்கு நமக்கு எல்லாம் செல்வத்தை கொடுத்துருக்கான்? ஏழைகளின் மீது செலவு செய்கிறதுக்கு. நமக்கு போதிய அளவுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய செல்வத்தை பிற ஏழைகளின் மீது செலவு செய்வதற்கு மட்டுமே தான் வழங்கியிருக்கிறான். ஆனால் இப்போ நம்மளோட நோக்கம் எப்படி இருக்கு? எனக்கு மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஐயோ, என் செல்வத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா என்னோட செல்வம் குறைஞ்சிடுமே பயப்படுறோம். அப்படி குறுகிய எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதுதாங்க இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறாங்களோ அதை இரட்டிப்பா பெறுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி மலக்குமார்கள் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ், இந்த மனிதன் உனக்காக கொடுக்கிறான், அவனுக்கு இன்னும் அதிகப்படுத்தணும். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேர்ச்சம்பழத்தை ஒரு துண்டாவது கொடுத்து நம்மளை நரகத்திலேருந்து காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு மரணம் ஏற்படுறதுக்குள்ள அல்லாஹ் கொடுத்ததுலேருந்து நல்ல வழியில் செலவு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ். சதக்கா நோய் நிவாரணியாக இருக்குது. நம்ம கபரில் வெளிச்சத்தை ஏற்படுத்துது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை ஈஸியாக கடக்குது. சொர்க்கத்தில் சந்தோஷமாக நிம்மதியோ நுழைய சதக்கா காரணமாக இருக்குது. சுபஹானல்லாஹ். படைத்த இறைநடையத்தையும் பெற்று வளமையாக அவனுடைய பாதையில் செலவு செய்கிறாங்களோ நம்மளுடைய கரங்களை ஆக்குவாயாக. ஆமீன் ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Adnan. I am studying 4th standard. இஸ்லாமிய வணக்கமுறை. இஸ்லாத்தில் சலாம் கூறுவது அவசியம். இஸ்லாமிய வணக்கமுறை என்பது அஸ்ஸலாமு அலைக்கும் என்னும் வாக்கியத்தை அடிப்படையாக கொண்டது. இதன் பொருள் உங்களுக்கும் அமைதி உண்டாகட்டும். முஸ்லிம்கள் மேலும் சில வணக்கம் சொற்களை பயன்படுத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது அமைதி, அல்லாஹ்வின் கருணை உண்டாகட்டும் என்ற அர்த்தம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒருவருக்கு ஒருவர் சலாம் சொல்லுங்கள், பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹதீஸ் முஸ்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Bilal. I am studying 4th standard. இஸ்லாத்தில் நபிமார்களுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. ஒவ்வொரு நபியும் அல்லாஹுடைய வழிகாட்டில் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவங்க. அல்லாஹுடைய வார்த்தைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்வது தான் அவங்க முதல் பணி. இன்னும் மக்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் நேர்மையையும் நீதியையும் அமல்படுத்துவது தான் அவங்க வேலை. ஒரே ஒரு இறைவன், அதாவது அல்லாஹ் ஒருவனே வணக்கத்திற்குரிய தகுதியானவன் என்ற சொல்லை நிலைப்படுத்துவதற்காக மட்டுமே அல்லாஹ் அனுப்பினான். ஒவ்வொரு சமூகத்தினரும் ஒவ்வொரு பாவச்செயல் எல்லாம் மொழியிருக்காங்க. அந்த பாவமான செயலில் இருந்தும் அநியாயத்தில் இருந்தும் மக்கள் சமூகத்தை சீர்திருத்த முயற்சி செய்தாங்க. இன்னும் நபிமார்கள் அல்லாஹுடைய வாக்கை எச்சரிக்கை செய்தாங்க. தவறு செய்தவங்க எல்லாருக்குமே நரகத்திலையும், நல்லது செய்தவங்க எல்லாருக்குமே சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக உறுதியாக இருப்பாங்கன்னு உபதேசம் செய்தாங்க. மார்க்க பரபரப்பா நிறைய சோதனைகளும் கஷ்டங்களும் அங்கே இருக்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தந்து ரொம்பவே ஏளனம் செய்தாங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு நபி அனுப்பும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏளனம் செய்து இழிவுபடுத்தினாங்க. ஆனாலும் தங்களுடைய ஈமான் உறுதிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டே திரும்ப திரும்ப மக்கள் இதில் இறைவன் ஒருவனேன்னு உண்மைப்படுத்திட்டே இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்களுடைய பணியாற்றினே செய்தாங்க. சுபஹானல்லாஹ். நம் வாழ்க்கையில் ஒழுக்கத்தையும் நேர்மையும் நீதியையும்
கடைபிடித்து வாழக்கூடிய நசீவை அல்லாஹ் தாலா வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Muhammad Shalih. My name is Muhammad Y. Arshad. நான் இஸ்லாமிய வினால இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்போம். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்லேட். My name is Adam Muhammad. I am studying 6th standard. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இவரை பற்றி குர்ஆனில் தனி அதிகாரம் உள்ளது. இவர் ஒரு ஞானியும் நீதிமானும் இறை வழிபாட்டில் சிறந்தவராக விளங்கினார். இறைவன் அவருக்கு உயர்ந்த ஞானத்தை அளித்தான். அவரது அறிவுரைகள் இன்றும் அனைத்து தலைமுறையாளர்களுக்கும் வழிகாட்டியாக உள்ளது. யார் அவர்னு தெரியுமா? அவர்தான் நம் லுக்மான் அவர்கள். திருக்குறானின் முக்கியமான பகுதியாக உள்ள சூரா லுக்மான் நம் வாழ்க்கை முறையையும் ஞானத்தின் அர்த்தத்தையும் விளங்குகின்றது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொன்ன அறிவுரைகளை பற்றி தாங்கள் இன்னைக்கு நான் உங்களிடம் பகிர்ந்துக்க போறேன். இது திருக்குறானின் 31வது சூரா. இது மக்காவில் இறக்கப்பட்டது. மேலும் 34 வசனங்களை கொண்டது. அவைகள் சர்வ உலகத்தையும் படைத்தவன் அல்லாஹ்வே ஆவான். எனவே அவனுடைய ஆற்றலை மகிழ்ந்து சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் சிர்க் மிகப்பெரிய அநியாயமாகும், சிர்க் மிகப்பெரிய பாவமாகும் என்று சூரா லுக்மானில் 13வது வசனத்தில் குறிப்பிடுகிறது. பெற்றோரை மதித்து நேசிக்க வேண்டும். அதே சமயம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிரான செயல்களை அழைத்தால் அதற்கு பணிய வேண்டியது இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. தாழ்மையாக நடந்து கொள்வது, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், நல்லதை உந்த வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், நற்செயலுக்கான ஊக்கம். உதாரணமாக தொழுகையை வளமையாக செய்யும்படி அறிவுறுத்துவது, சோதனைகளில் பொறுமை காட்ட வேண்டும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு அறிவுரை கூறினார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன அறிவுரைகள் அவர் மகனுக்கு மட்டும் இல்லை, நம் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுத்து அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My standard is 4th. My name is Afzal Safiq. இப்போ நம்ம நினைச்சவுடன் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ஆனால் நம் முன்காலத்தில் குதிரை, ஒட்டகம், மாடு போன்ற பிரயாணம் மீது பயணம் செஞ்சனால ரொம்ப டைம் எடுத்துச்சு, சிரமமும் அதிகம். நம்ம நபி அவங்க என்ன வழிமுறை காட்டி தந்தாங்களான்னு பார்ப்போமா? கூட்டமாக பயணிக்க சொன்னார்கள். ஆபத்தை தவிர்க்க இரவு பிரயாணத்தை பரிந்துரைத்தார்கள். நிலவின் குளிர்ச்சி பயணம் சுலபமாக இருக்குன்னு பிரயாணம் முடிந்தவுடன் குடும்பத்துடன் விரைந்து திரும்ப சொன்னார்கள். இதனால் உறவுகள் வலுப்படும். உணவு, தண்ணீர், பருங்குதல், தூங்குதல் குறைவாக இருப்பதால் விரைந்து திரும்ப அறிவித்தார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த சுன்னத்துக்களை நாம் அனைவரும் பின்பற்ற அல்லாஹ் உதவி புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. My name is Danveer Ahmad. I study in 6th standard. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. அஸ்ஹாபுல் கஹஃப் அல்லது குகை மக்களின் வரலாறு என்பது குர்ஆனில் 18வது அத்தியாயமான சூரா அல் கஹஃபில் 26வது வசனங்களில் கொண்ட சூரா ஆகும். இது ஈமானின் நிலைத்தன்மையும் சோதனைகளையும் நிறைந்து நின்று அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கான வழி மற்றும் உதாரணமாகவும் இந்த வரலாறு விளக்குகிறது. இளம் ஆண்கள் சிலர் தங்கள் சமூகத்தின் பொய் தெய்வங்களை வழங்குகளுக்கு எதிராக நின்று ஒரே இறைவனை மட்டும் வணங்குவதாக தீர்மானித்தனர். அவர்கள் தனது அரசன் துன்புறுத்தல்களையும் தனது உயிர் ஆபத்தை சிந்தித்தால் அவர்கள் தப்பிக்க ஒரு குகையில் செல்வதற்கான முடிவை எடுக்கிறார்கள். அவர்கள் குகையில் தங்கிய போது அல்லாஹ் அவர்களை ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை ஆழ்த்துகிறான். அவர்கள் குகையில் 309 ஆண்டுகள் உறங்கினார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் உடல்களும் சரியாக பாதுகாக்கப்பட்டன. மேலும் குகையின் நிலையும் புனிதமாக இருந்தது. 309 ஆண்டுகள் கழித்து அவர்கள் முழிக்கிறார்கள். உடனே விரைந்து உணவிற்காக வெளியே செல்கிறார்கள். வெளியே செல்லும் போது உலகம் முற்றிலும் மாறியிருந்ததை அவர்கள் கவனிக்கிறார்கள். தமது காலத்தின் இறைவனை நம்பாத அரசன் இறந்து நீண்ட காலமாக ஆகி அதற்கு பதிலாக இறை நம்பிக்கை கொண்ட மக்கள் வாழ்ந்ததாக அவர்களுக்கு தெரிய வருகிறது. இது இறுதி காலத்தின் உண்மை மற்றும் மறுமை நாளின் மறுமலர்ச்சி என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள அழகிய நுண்ணிய உதாரணமாக அமைந்தது. அஸ்ஹாபுல் கஹஃப் சொல்ற செய்தி: இளம் ஆண்கள் சிலர் தங்கள் சமுதாயத்தின் எதிராக நின்று ஒரே இறைவனை மட்டும் வணங்குவதாக தீர்மானித்தனர். அவர்களுடைய நம்பிக்கை இஸ்லாமிய உயிர் தொழுகையின் முக்கிய தன்மையாகும். இது இறுதி காலத்தின் உண்மை மற்றும் மறுமை நாளின் மறுமலர்ச்சி என்பதை தெரிந்து கொள்ள அழகிய நுண்ணிய உதாரணமாக அமைந்தது.
350 ஆண்டுகள் தூக்கத்தில் இருக்கும்போது இறைவன் மறுமலர்ச்சி ஏற்படுத்த முடியும் என்பதை இந்த சூரா மூலம் உணர செய்கிறது. அஸ்ஹாபுல் கஹஃப் கதையின் மூலம் இறைவன் உலகங்களில் எல்லோருக்கும் உரிய சக்தி கொண்டவன் என்பதை நாம் உணர முடியும். துன்பத்தில் இருந்தால் மூலம் இறைவன் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உதவி அளிப்பான். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்காக வழிகாட்டலையாக இருக்கும். வாழ்க்கையில் சோதனைகள் இருந்தாலும் தர்மம் கடைசியில் வெல்லும். குர்ஆனை படித்து சந்தித்தால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்காக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Saifullah. I am studying 6th standard. Today I am going to explain the Kabur. ஒரு வீட்டில் குர்ஆன் ஓதப்படாமல் இருந்தால் அது கபூர் போன்றதாகும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எனவே நம்முடைய உள்ளத்திலும் வீட்டையும் கபராக மாத்திராம சின்ன சின்ன சூறாக்களையாவது மனனம் செய்யலாமா? இஸ்லாமிக் குர்ஆனை செய்வது அல்லாஹ்விடம் நாம் பெருமை அடைய செய்கிறோம். இஸ்லாமிக் குர்ஆனை மனனம் செய்வது நாம் குழந்தைகள் இறங்கியவர்கள் அனைவர்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிக் எக்ஸ்போவில் இதன் மகத்துவத்தையும் நடைமுறையும் நான் சொல்ல போகிறேன், கேளுங்க. தொழுகை செய்வதற்கான முக்கியமான சிறு சூறாக்கள் உள்ளனர். சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் நாஸ் மற்றும் சூரத்துல் கௌசர். சிறிய சூறாக்களை மனனம் செய்வது நன்மைகள். மன அழுத்தம் குறைகிறது, நினைவாற்றலை அதிகரிக்கிறது. சிறிய குழந்தைகள் சூறாக்களை மனனம் செய்வது நன்மைகள். தினமும் கொஞ்ச நேரம் 2 to 3 ஆயத் மனப்பாடம் செய்யணும். குடும்ப உறுப்பினரோடு சேர்ந்து மனப்பாடம் செய்வது அல்லாஹ் அனைவர்களுக்கும் ஊக்குவிக்கும். நண்பர் அவர்களிடம் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நீங்கள் ஒரு எழுத்தை ஓதினாலும் அதன் மூலம் நீங்கள் நன்மை பெறுவீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Arshad, 4th standard. விலங்குகளில் முக்கியத்துவத்தை பற்றிய பல அடிப்படைகளை நாம் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் உயிர் தோற்றத்திலும் காணலாம். அல்லாஹ்வின் தனது கிருபையில் விலங்குகள் மனிதர்களுக்கு சேவை செய்ய வரையறுத்துள்ளான். தரையில் நடமாடும் எந்த உயிரும் இல்லை, அதற்கு தேவையான உணவை அல்லாஹ் அளிக்கின்றான் என்று. ஒருமுறை தாகத்தில் வாடிய ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரு பெண்மணி பாவம் அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நமக்கு விலங்குகளுக்கு உதவுவதன் உணர்த்துகிறது. விலங்குகள் வழியற்ற முறையில் நடத்துவது இஸ்லாம் கண்டித்தது. அவற்றை அதிகமாக வேலை செய்வது அல்லது துன்புறுத்துவது எந்த செயலும் மனிதருக்கு பாவமாக கருதப்படுகிறது. அன்பான சகோதரிகள், விலங்குகள் தேவையை புரிந்து அவற்றுக்கு அரவணைப்பும் உயிர்மையை அளிப்பதன் மூலம் நாம் அல்லாஹ் மகிழ்ச்சியும் சொர்க்கத்தையும் அடைகிறான். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே மற்றும் சகோதரர்களே, விலங்குகளின் முக்கியத்துவத்தை பற்றி பல அடிப்படைகளில் நாம் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் தோற்றத்திலும் காணலாம். அல்லாஹ் தனது கிருபையால் விலங்குகள் மனிதருக்கு சேவை செய்ய வரை பிடித்துள்ளான். இது நமக்கு விலங்குகள் மனிதருக்கு. ஒருமுறை தாகத்தில் வாடிய நாய்க்கு தண்ணீர் கொடுத்த பெண்மணியின் பாவம் அல்லாஹ் மன்னிக்கின்றார்கள். இது நமக்கு விலங்குகள் ஒழுங்கற்ற முறையில் வழியில் நடமாடும் இஸ்லாம் கண்டித்தது. அவரை துன்புறுத்துவது, அவரை அடிமைப்படுத்துவது, அதிகமாக வேலை செய்வது அல்லது துன்புறுத்துவது அவரற்ற அதிகமாக பாவமாக கருதப்படுகிறது. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Sheikh Muhammad Ghani. I am studying 4th standard. My explained is prayer.
இஸ்லாத்தில் உள்ள எல்லா கடமை காட்டிலும் ரொம்பவே முக்கியமான கடமை தான் தொழுகை. இந்த தொழுகை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பரிசாக தான் கொடுத்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் போதுதான் அல்லாஹ் தஆலா தொழுகையை முஸ்லிம்களுக்கு கடமையாக்குனதும் இல்லாமல் அது 50 5 ஆக்குனான். மேலும் யாரெல்லாம் ஒருமை இறைனால தொழுகையை பேணி பாதுகாத்து வராங்களோ அவங்க ரொம்ப வெளிச்சமான முகத்தோடும் அல்லாஹோட உதவியை பெற்றவர்களாக வாழ்வாங்க என்பதை நம்மளால் ஹதீஸ்ல பார்க்க முடியுது. தொழுகை அப்படின்ற கடமை மட்டும்தான் முஸ்லிம்களுக்கு உண்டாக்கப்பட்ட நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜிலிருந்து வேறுபட்டதா இருக்கும். ஏன்னா இந்த தொழுகையை ஏழையும் செய்யணும், பணக்காரனும் செய்யணும், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க இளைஞர்களும் செய்யணும். தொழுகையை விடுவதற்கு அனுமதியே இல்லை என்பதை இஸ்லாம் ரொம்பவே வலியுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் போருடைய காலத்தில் கூட எப்படி தொழுகணும் என்பதை அல்லாஹ் தஆலா இஸ்லாமியருக்கு சொல்லி கொடுத்துருக்கான். சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. இந்த திறவுகோலோடு மன்னிக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. My name is Muhafiz. I am studying 4th standard. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா இறை நம்பிக்கை. அலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன். அல்-மாஇதா சூராவில் 23வது வசனத்தில் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் உண்மை மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த இறை நம்பிக்கை மூலம் பல சாதனைகளும் வரலாறுகளும் நம் முன் தலைமுறைகள் நடந்துள்ளது. பத்ரு போர்க்களத்தில் எதிரிகளிடம் 1000க்கும் மேல் வீரர்கள், 300 குதிரைகள், 700 ஒட்டகங்கள், 600 வாள், 600 கேடயம் மட்டுமே இருந்தது. ஆனால் மூமின்களிடம் 313 நபர்கள், 2 குதிரைகள், 70 ஒட்டகம், 60 வாள் மட்டுமே இருந்தது. ஆனாலும் வெற்றி மூமின்களுக்கு கிடைத்தது. எப்படி என்றால் நம்பிக்கையை தன் மீது வைக்காமல் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையை வைத்தனர். வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். எனவே நம் வாழ்வில் எவ்வித கஷ்டங்களோ நோய் நொடிகளோ இருந்தாலும் முழுமையான நம்பிக்கையிடம் அல்லாஹ்விடம் கேட்டால் உறுதியாக வெற்றியையும் நஷ்டமில்லா வாழ்வையும் தருவான். அனைவருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மேலும் இறை நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைத்த உதவியான பத்ர் போர் பற்றி அழகான முறையில் ஃபஹீம் இன்ஷா அல்லாஹ் கூறுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் பேச போற டாபிக்ல முஸ்லீம்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்தை பத்தி சொல்றதா இல்ல அல்லாஹ்வோட உதவி பத்தி சொல்றதான்னு தெரியல. ஏன்னா இது ரெண்டுமே நிறைஞ்சிருக்கிற டாபிக் தான் நான் பேச போறேன். அதுதாங்க பத்ருடைய போர். இந்த பத்ருடைய போர்ல முஸ்லீம்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொன்னாங்க. ஏன்னா 13 வருஷமா அடிமட்டுமே வாங்கிக்கிற இந்த முஸ்லீம் சமூகம் அதுக்கப்புறமா ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போன 2வது வருஷத்துலேயே நம் முஸ்லீம்களுக்கு ஒரு அனுமதி கிடைச்சிச்சு. அதுதான் போர் செய்யலாம் அப்படிங்கிற அனுமதி. அந்த போருடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் பத்ருடைய யுத்தத்துக்கு தயாரானாங்க. வெறும் 313 பேரை மட்டுமே வச்சுக்கிட்டு 1000 பேரை கொண்ட கூட்டத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரும் செஞ்சாங்க. இதுல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றியும் கொடுத்தான். இந்த பத்ருடைய போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட சேர்ந்து மலக்குமார்களும் போர் செஞ்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மலக்குமார்கள்ல சிறந்தவங்களாக பார்க்கப்படுறது இந்த பத்ருடைய போர்ல யுத்தம் செஞ்சவங்களாம். அதே மாதிரி சஹாபாக்களே கடைசி காலம் வரைக்கும் இந்த பத்ருடைய போர்ல கலந்துக்கிட்டவங்கள ரொம்ப மரியாதையாகவும் கண்ணியமாகவும் நடத்துனாங்க அப்படிங்கிறது நம்மளால வரலாற்றிலையும் பார்க்க முடியும். இந்த அளவுக்கு சஹாபாக்கள் அளவுக்கு நம்மளால தியாகம் செய்ய முடியாட்டியும் இதே போன்ற நல்லமல்களை செஞ்சு அல்லாஹ்வுடைய உதவியை பெறக்கூடிய சமூகமாக அல்லாஹ் நம்முடைய சமூகத்தை ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மை நேம் இஸ் தன்சீர். படித்தவங்க படிக்காதவங்க குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்க ஓத தெரியாதவங்க யாராக இருந்தாலும் முஸ்லீமானவர்களுக்கு ஒரு சில கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது என்ன சூரா என்று தெரியுமா? அதாங்க சூரா ஃபாத்திஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் அத்தியாயம் ஆகிறது உம்முல் குர்ஆன், குர்ஆனின் தாய், இன்னும் உம்முல் கிதாப் வேதத்தின் தாய், இன்னும் அஸ்ஸாபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்கள் ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏராளமான சிறப்புகளை கொண்ட அந்த அத்தியாயத்தை அறியாத மனநம் செய்த முஸ்லிம்கள் யாரும் இந்த உலகில் இருக்க முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதோ இதுவரை வானத்தில் திறக்கப்படாத ஒரு கதை இப்போது திறக்கப்படுகின்றன என்று கூறினார். அந்த கதை வழியாக ஒரு வானவர் இறங்கி வந்தார். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதோ இப்போதான் இந்த பூமிக்கு நான் புதியதாக வந்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Muhammad Adim. I am studying 5th standard.
நேர்மையின் முக்கியத்துவம். நம் இஸ்லாம் அழகிய பண்புகளை பற்றி எத்தனையோ விஷயங்களை நமக்கு கொடுத்திருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு பண்பு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இதனால் நமக்கு என்னங்க பயன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருக்குங்க, நிறையவே இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் சோதனைகள் வந்தாலோ முதல்ல நாம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுக்கு என்ன பிடிக்கலையா, அல்லாஹ் ஏன் என்னை மட்டும் சோதிச்சுட்டே இருக்க? இப்படிப்பட்ட பல கேள்விகளை நாம் கேட்டோம். அனைத்து கேள்விகளுக்கும் தீர்வு தரக்கூடிய அத்தகைய பண்பு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா அப்படின்னா அதை பற்றி குரான் மற்றும் ஹதீஸில் அல்லாஹ் என்னென்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாமா வாங்க. அல் குரான் 9வது சூரா 119வது வசனம். அல்லாஹ் விரும்பும் பண்பு. அல்லாஹ் நேர்மையானவர்களை விரும்புகிறான். நேர்மையானவர்களுடன் இருங்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் மூமின்களிடம் நேர்மையானவர்களுடன் பழகவும் என கட்டளையிடுகிறான். நேர்மையானவர்களுக்கு பரிசு. இன்று நேர்மையானவர்கள் நேர்மைக்காக பயனடைவார்கள். அவர்களுக்கு அடியில் நதிகள் ஓடும் சொர்க்கம் உள்ளது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. My name is Muhammad Asbaq. I study from 5th standard. ஹதீஸ்களில் நேர்மை மிக்கது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார், நேர்மை நல்வழிக்கு வழிநடத்தும், நல்வழி சொர்க்கத்திற்குள் வழிநடத்தும். ஒரு மனிதன் உண்மையே பேசியே கொண்டே செல்றார். இறுதியில் அவர் அல்லாஹ்வின் பார்வையால் என அழைக்கப்படுகிறார். புகாரி 1094, முஸ்லிம் 2607. சொல்லலும் செயலும் பொய் சொல்வது ஒரு முஸ்லீமுக்கு உரியதல்லை. தீர்மிதி 1971. சொல்லிலும் செயலும் உண்மையாளர்களாக இருங்கள். அது உங்கள் வாழ்க்கையும் உங்கள் செயலும் சிறப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நேர்மையை கண்டு வாழ்வில் வெற்றி பெற்ற அல்லாஹ் உதவி செய்வானாங்க. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.